ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சோறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ரவா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரவையும் சுகரும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு 1/2 கப் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் 250 கிராம் நெய்யை இப்போ நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நெய் நல்லா சூடாகணுங்க. சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வரணுங்க, ரொம்ப ப்ரௌனாக விட்டுறாதீங்க. லைட் ப்ரௌனாக வந்தால் போதும் உங்களுக்கு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக மாறினா போதும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் அந்த ரோஸ்ட் பண்ண ரவாவை, பொடி பண்ண ரவாவை போட்டுக்கலாம். அப்புறம் அந்த சுகர் பவுடரையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் சுகர் பவுடர் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. தீபாவளிக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. ஸோ இப்போ நம்ம முந்திரி பருப்பெல்லாம் அதில் போட்டுடலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருக்கணுங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் உருண்டை பிடிக்க வராது. அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டியானதும் உருண்டை பிடிச்சிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பால் ஷேப்பில், சின்ன பால் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய உருண்டை வருங்க. ஸோ அது ரொம்பவே ஈஸியான ஒரு தீபாவளி ரெசிபி. ஸோ ஒவ்வொரு உருண்டையாக இப்போ பிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1/4 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சுகர் பவுடர். அதில் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வெள்ளையாக ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஸோ இதில் இப்போ நமக்கு ரவா எல்லோரும் அப்படியே போடுவாங்க. நம்ம இது இப்படி பொடிச்சு உருண்டை பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்லாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரவா லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.